ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேஹம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாச்ச மே ரூபா அஜன்மாயாச்ச ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தித்தைத்ய விநிச்சிதம். ஞானினாமபி தேதாம்சி தேவி பகவதி சா பதாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோः ஸ்வஸ்தைः ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர துக்க பயஹாரிணீ காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்தசித்தா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्याप्ति हरे देवी नारायणि नमोस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते. सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्न शेषानवहंसि दुष्टाः रुष्टादु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयधां प्रयान्ति. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் சமஸ்த குரு பரம்பர குருக்களினுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான புண்ணிய ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாதி பிரதிஷ்டம் ஆவிராவிர்மா இது. போன சத்சங்கத்துல அர்கல ஸ்தோத்திரம் என்கிறதான ஸ்தோத்திரத்துல 4வது ஸ்தோத்திரம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. அதுல ஸ்வாஹா ஸ்வதா அப்படிங்கிறதான 2 தேவிமாருடைய முக்கியமான ஒரு வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஸ்வாஹா ஸ்வதா அப்படிங்கிறதான 2 தேவிமாரை பத்தி பேசுற நேரத்துல உடனடியாகவே தட்சிணா தேவியினுடைய மகாத்மத்தையும் சொல்ல வேண்டும். ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா இவ 3 பேரையும் லலிதா சகஸ்ரநாமத்தை வியாக்கியானம் செஞ்சிருக்கார்கள். தேவி பாகவதத்தில் இருக்கக்கூடியதான உத்தமமான புண்ணிய சரித்திரம். இதை மகாவிஷ்ணு நாரதருக்கு உபதேசம் பண்ணியதான மகாவிஷ்ணு நாரத சம்வாதம் அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது. தட்சிணாதேவியினுடைய கதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். தட்சிணாதேவி எப்படி பிறக்கிறாள், அந்த தேவியினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத தத்துவத்தை தெரிஞ்சுப்போம். நாம் இப்ப போக வேண்டியது கோலோகத்துக்கு. சுவாஹா சுதா தட்சிணா கதைகள்ல சுவாஹாதேவியினுடைய சுதாதேவியினுடைய கதைகள்ல மகா வைகுண்டத்துல போகணும். இப்ப கோலோகத்துக்கு போனோம். இது கிருஷ்ண பரமாத்மாவை சேர்ந்த ஒரு விஷயம். கோலோகத்துல கிருஷ்ண பரமாத்மாவும் ராதிகா தேவியும் சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். கோலோகத்துக்கு மேல் மணிதீபம் இருக்கு. அந்த கோலோகத்துல இருக்கிறதான ராதிகா தேவிக்கு 108 கோபிகர்கள் பணிவிடை செய்து வருகிறார்கள். அதுபோல கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் கோபியும் கோபகர்களும் 2 பேருமே பணிவிடை செய்து வருகிறார்கள். இந்த கோபி ரத்னங்கள்ல ஒரு உத்தமமான ஒரு கோபிகா இருந்தா. அந்த பெண்மணிக்கு பேரு சுசீலா. சுசீலா என்றாலே நல்ல சீலம் இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம், நல்ல சுபாவம், நல்ல பரிமாற்றம் அப்படிங்கிறதான தத்துவத்தினால அவங்களுக்கு சுசீலா என்றதான பேரு. இந்த கோபஸ்திரீ ராதிகா தேவியினுடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவள். ராதிகா தேவியினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மாவிடம் அபரிமிதமான பக்தியும் அன்பும் இந்த தேவிக்கு ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சுசீலாவை பார்த்துட்டு நமக்கு 2 பேருக்குமா சேர்ந்து ஒரு விஜன பிரதேசத்துல போய் கொஞ்சம் உல்லாசம் செய்வோம் அப்படிங்கிறார். சுசீலாவுக்கு மனசுல ஒரு சின்ன பயம் இருந்தது. இருந்தாலும் சுசீலா தேவிக்கும் ரொம்ப விருப்பம் கிருஷ்ண பரமாத்மாவோட உல்லாசம் செய்வதற்கு. பகவானுடைய மடியில சுசீலா படுத்துக்கிறதுக்கும் சுசீலாவோட மடியில கிருஷ்ண பரமாத்மா படுத்துக்கிறதுக்கும் 2 பேரும் ரொம்ப விரும்பினார்கள். அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி எல்லாம் விதி செய்யறது. விதி என்றால் உலகத்துல ஒவ்வொரு தத்துவங்களையும் ரூப வடிவத்தில் அமைத்துக் கொடுப்பதற்காக இந்த பிரகிருதியை இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். கிருஷ்ண பரமாத்மாவும் சுசீலா தேவியும் 2 பேருமா சேர்ந்து ஒரு விஜன பிரதேசத்துல சசந்தோஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரீடை பண்ணிட்டு இருந்தார்.
அது ராதிகா தேவிக்கு தெரிஞ்சு போயிடுது. ராதிகா தேவிக்கு எப்படி தெரியும் என்றால், கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, பகவானுடைய ஜீவன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உயிர் ராதிகா தேவியினுடைய உயிரோட கலர்ந்தது. கிருஷ்ணன் புருஷன், ராதிகா தேவி பிரகிருதி. கிருஷ்ணன் நீலவர்ணம், ராதிகா தேவி மஞ்சள் வர்ணம். கிருஷ்ண பரமாத்மா உடுத்திக் கொள்வது ராதிகையினுடைய நினைவுக்காகவும் ராதிகாவை பிரீதிப்படுத்தக்கூடியவன் என்பதற்காகவும் அவர் எப்பவுமே பட்டு பீதாம்பரத்தை மஞ்சள் வர்ணத்தில் இருக்கிறதான ஆடையை உடுத்திக் கொள்கிறார். அதே நேரம் ராதிகா தேவி கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிரீதிக்காகவும் அந்த பகவானை தான் விரும்புகிறேன், தனக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் அப்படிங்கிறதான ஒரு அபாரமான ஒரு பக்தியும் சிநேகத்தினாலையும் நீல வர்ணத்தில் இருக்கிற ஆடை மட்டும்தான் ராதிகா தேவி உடுத்திக் கொள்வார்கள். இவர்கள் கூட அந்யோன்யம் உயிரும் உடலும் மாட்டுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதனால கிருஷ்ணனை யாராவதும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்குறா அப்படின்னா கூட ராதிகா தேவிக்கு தெரிஞ்சு போயிடும். எந்த உலகத்தில் இருந்தாலும் தேவி எப்பேற்பட்ட தபஸ் இருந்தாலும் தபஸை கலைத்து கொண்டு வந்துடுவாள். உடனடியாகவே தெரிஞ்சு போயிடும். தன்னுடைய காமுகனான, தன்னுடைய மணவாளனான கிருஷ்ணனை யாரோ சரீர ஸ்பர்சனம் பண்றாளே, அந்நிய ஸ்திரீ சரீர ஸ்பர்சனம் பண்றா அப்படி உடனே தெரிஞ்சு போயிடுது. உடனடியாகவே அந்த இடத்துல பார்த்தா சுசீதா தேவிக்கு என்ன பண்ணணும் தெரியலை. கிருஷ்ணன் பழையபடியே அவருடைய லீலா வினோதத்துல டக்கு அங்கே அப்பிரத்யட்சமாகி போயிட்டார். சுசீதாவுக்கு அப்பிரத்யட்சம் எல்லாம் பண்ணி போறதுக்குள்ளதான அஷ்டமா ஸ்திதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் பயந்து வரைச்சுண்டு ராதிகா தேவியுடைய பாதத்துல விழுந்து நமஸ்காரத்தை செய்தார். அம்மா, என்னை மன்னித்துக்கொள், கிருஷ்ணன் தான் என்னை வற்புறுத்தி இழுத்துட்டு போனார் இந்த இடத்துக்கு. எனக்கு ஆசை இருந்தா கூட என் ஆசையை நான் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா பகவான் என்னை கூப்பிடுற நேரத்துல நான் எப்படி முடியாது சொல்ல முடியும், அதனால் நான் போய்விட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு மன்னிப்பு கொடு அப்படிங்கிற. ராதிகா தேவி சொல்றா, உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லத்தானே வேணும், அது இல்லாம உன் இஷ்டத்துக்கு நீ ஏன் போனாய், அப்போ உனக்கும் அதில் விருப்பம் இருக்குன்றதான அர்த்தம். அதனால நீ உடனடியாகவே இந்த கோலோகத்தை விட்டு செல்ல வேண்டும். இந்த கோலோகத்தை விட்டு செல்லாமல் நீ இங்க இருந்தாயானா உனக்கு மரணம் ஏற்படும். திரும்ப எங்களோட எந்த விதத்திலையும் உனக்கு வாசம் செய்ய வேண்டியதான் யோகம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப நான் எங்க போட்டும் அப்படிங்கிறா. நீ எங்கேயோ போ, இங்க இருக்காத, என் கண் முன்னாடி இருந்தாலும் அவனை எரிச்சு விட்டுடு அப்படிங்கிறான். சுசீலா பயந்து வரைச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணி கிருஷ்ணா 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 அவத் பாந்தவா என்னை காப்பாத்து, கிருஷ்ணனோட அட்ரஸே இல்லை. உடனடியாகவே இந்த சுசீலா தேவி என்பவள் அவளுடைய உபாசனா மூர்த்தி பராசக்தி, மகாலட்சுமி வடிவத்தில் இருக்கக்கூடியதான பராசக்தி. மகாலட்சுமி தேவியினுடைய ஒரு அம்சம்தான் இந்த சுசீலா தேவி. உடனடியாகவே தன்னுடைய தாயாரை நினைத்து கதறி அழுதாள். சீதாதேவி எப்படி பூமாதேவியான தன்னுடைய தாயாரை மனசுல தியானித்து அழுதாளோ, பூமி விழுந்து அதுக்குள்ள போயிட்டா சீதாதேவி. அதுபோல தன்னுடைய தாயாரை நினைத்து அழுதாள். அம்மா, என்னை காப்பாற்று, ராதிகாவினுடைய கோபத்தை யாராலையும் தடுக்க முடியாது, காளிக்கு கூட ராதிகா தேவியினுடைய கோபத்தை தணிக்க வைக்கிறது கஷ்டம், அதனால என்ன காப்பாத்துமா அப்படின்னு. உடனடியாகவே சுசீலா தேவிக்கு மகாலட்சுமி தேவி மனசுக்குள்ள பிரத்யட்சமாகி நீ தபம் செய் அப்படிங்க. உடனடியாகவே பூலோகத்துக்கு ஹிமவத் பார்சக்தில உட்கார்ந்து தபம் செய்தார். தபஸ் செய்து மகாலட்சுமி தேவி பிரத்யட்சமாகிறார். உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னா, எனக்கு வரவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே நம்ம திரும்பி செல்ல வேண்டும். நான் உங்ககிட்ட இருந்து தானே வெளியில வந்தேன், நான் உன்னுடவே சாயுஜ்யம் அடைய நான் விரும்புகிறேன் அப்படின்னு. சரி, உன்னோட விருப்பம் அதானே ஆகட்டும். இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு கணவன் வீட்டு சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போய் நான் அங்கே தான் இருக்க போறேன், நான் கணவன் கூட போக மாட்டேன் நீ ஆன அப்படின்னா, சரி போக வேண்டாம் சொல்லுவாளா? நான் முதல்ல சொல்லி பாப்பா, இல்லையம்மா கணவன் தான் பெருசு, கணவனோட வீடு தான் உனக்கு இனிமே, நாங்கள் தாரவாத்து கொடுத்துட்டோம், நீ எங்களுடைய மகள் கூட கிடையாது, நாங்கள் ஒன்லி பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், சாஸ்திரோத்தமாக நாங்கள் தாரவாத்து கோத்திர பரம்பரையை சொல்லி அக்னிசாட்சியாக ஒன்ன இன்னொருத்தருடைய வீட்டுக்கு கொடுத்து விட்டோம். இனி அவாத்து பெண்ணை தவிர எங்க வீட்டு பெண் கிடையாது, நீ இறந்து போனா கூட நாங்கள் எங்களுக்கு தீட்டு கிடையாது, பிகாஸ் அதையெல்லாம் நாங்கள் முன்னாடியே அனுபவிச்சுட்டோம் உன்னுடைய பிரசவம் காலத்திலேயே. அப்படி இல்லை நல்ல விஷயமெல்லாம் சொல்லி அனுப்புவார்கள். இருந்தாலும் முடியாது, அங்க போக வழியே இல்லை அப்படின்னா, சரி நம்ம மாத்தில இரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது மாதிரி இங்க சுசீலா தேவி என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய தாயார்கிட்ட கெஞ்சி கதறி, என்னை எடுத்துன்னு விடுமா, நீ எனக்கு வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அந்த கிருஷ்ணனோட ஒரு செகண்ட் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு அது போரும், எனக்கு பல யுகங்களுடைய சுகத்தை நான் ஒரு செகண்ட்ல அனுபவிச்சிருக்கேன், எனக்கு இனிமே ஜென்மா வேண்டாம், என்ன எடுத்துடும் அப்படின்னா மகாலட்சுமியை ஐக்கியமாகி விட்டாள். மகாலட்சுமியை ஐக்கியமானதும் என்னாச்சு அப்படின்னா, பூலோகத்துல யாக யத்னாதிகள், ஜப பூஜாதிகள், இஷ்டகாமியார்த்தமான பலவிதமான ரிச்சுவல்ஸ் கிரியைகளுக்கும் பலமில்லாம போய்விட்டது. யார் எதை செஞ்சாலும் செஞ்சதுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவை பழிக்க ஆரம்பிச்சா.
பிரம்மதேவரே, நாங்க செய்யறதுக்கெல்லாம் பலமில்லை அப்படின்னா நாங்க எதுக்காக செய்ய வேண்டும்? எல்லாரும் லாக் அவுட், எல்லாரும் ஸ்ட்ரைக்கு. பிரம்மாவுக்கு ஏன் தான் இந்த இப்படிலாம் ஆயிடுத்தோ அப்படின்னு அவர் கவலைப்பட்டார். தன்னுடைய பிதாவாகவும் குருவாகவும் இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவை தியானம் பண்றார். மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி மந்திரத்தை சொல்லி பகவானை பிரத்யட்சப்படுத்தினார். மகாவிஷ்ணு, நான் என்ன பண்ணட்டும் இந்த நிலைமையில அப்படின்னு. யார் எதை செஞ்சாலும் எதுக்கும் பலன் இல்லாம போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, தட்சிணா அப்படிங்கிறதான இந்த தேவி, அவதான் சுசீலா. அந்த தட்சிணா தேவி மகாலட்சுமியான என்னுடைய தாயார், உம்முடைய மனைவியுடைய உடம்புல சேர்ந்து விட்டா. அதனால என்னாச்சு அப்படின்னா, யாருக்குமே எந்த யாக யத்னாதிகள் பண்ணாலும் பலம் இல்லாம போகிறது. யத்ன புருஷனா நீங்க தான் அதற்கான வழி உண்டாக்க வேண்டும் அப்படின்னா. மகாவிஷ்ணு தான் யத்னேசன், யத்ன புருஷன். யத்னோ யத்னபதி யத்னங்கோ யத்னவாகனா யத்ன யத்ன கிருத்னி யத்ன புக்யத்ன சாதனஹ யத்னாந்தகு யத்வன்ன மன்ன மன்னாதகே வச்சா ஆத்மயோனிஸ்ஸயம் ஜாதோ வைகான சாமகாயனா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யத்னவும் யத்னபதியும் யத்ன ஹவிர்பாகவும் சர்வமும் யத்ன புருஷனான மகாவிஷ்ணுவோடைய அவதார ரூபம் தான். எப்படியாவதும் இந்த மகாலட்சுமியினுடைய உடம்பிலிருந்து சுசீலா என்கிறதான தட்சிணாதேவியை விட வச்சு அவளுக்கு ஒரு ஸ்தானமானங்கள் எல்லாம் கொடுத்து மரியாதைகள் எல்லாம் செஞ்சோமானா அந்த தேவி சந்தோஷமா இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய காரணத்தினால, என்னுடைய அம்சமான கிருஷ்ணன் வழியாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு நானே தான் பொறுப்பு. அன்னைக்கே அழுத நேரத்துல ராதிகாவை சமாதானப்படுத்திருக்கேன், அதை நான் பண்ணலை, அது என்னோட தப்பு. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது. நானே இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காண்றேன் அப்படின்னு மகாவிஷ்ணு பண்றாரு. அப்படின்னா மகாலட்சுமியை தியானம் பண்றார். மகாலட்சுமி வந்து கேட்கிறார், கடவுளே என்ன வேணுமுக்கு, எதற்காக என்ன நினைத்து பார்த்தீர் அப்படின்னு. சுசீலா என்பவள், அந்த தட்சிணா என்பவள் உன்னுடைய உடம்புல ஐக்கியமாகிவிட்டார். நான் வந்து உன்னுடைய உடம்பிலிருந்து இந்த தட்சிணா தேவிய, அதாவது சுசீலா தேவிய திரும்ப ஆவாகனம் பண்ணி அவளுக்கு தட்சிணா அப்படிங்கிறதான நாமத்தை கொடுத்து அவளை வெளியே கொண்டு வர புறப்படுறேன். அதுக்கு நீ சம்மதிக்கணும். ததாஸ்து, கணவனுடைய இச்சையை பூர்த்தி பண்றதுதான் ஒரு உத்தமமான மனைவியினுடைய தர்மம். மகாலட்சுமி தேவி ஒத்துண்டார். அதன்படி மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய உடம்பிலிருந்து சுசீலா தேவி என்கிறதான அந்த சக்தியை ஆவாகனம் பண்ணி தட்சிணாங்கிறதான பேரில் அந்த தேவியை வெளியே வர வச்சு அந்த தேவியை தன்னுடைய உருவமான யத்ன புருஷனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். அப்படி யத்ன புருஷனுக்கும் தட்சிணா தேவிக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவங்க ரெண்டு பேருமா சந்தோஷமாக குடுத்தனம் பண்ணி அதன் வழியாக 12 சம்பத்சரங்கள் கர்ப்பதாரணம் பண்ணிட்டு கடைசியில பலதன் அப்படிங்கிறதான ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தார்கள். பலதன்ங்கிறதான புத்திரன் இந்த யத்ன புருஷனுக்கும் தட்சிணாதேவிக்குமாக பிறந்தார். அதன் பிறகு உலகத்துல யார் எதை செஞ்சாலும் அதனுடைய பலன் அவங்களுக்கு நல்ல சன்மார்க்கத்திலே போய் சேர்ந்து அவங்க எல்லாம் சௌக்கியமாக இருந்து ஆரம்பிச்சார்கள். உலகத்துல எல்லாரும் சத்பிரவர்த்திகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சாருன்னு நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்னு. அப்படி யத்னங்களுக்கெல்லாம் கர்மங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க வேண்டுமானால் இந்த யத்ன புருஷனுடைய மனைவியான தட்சிணாதேவியை வந்து நாம் நமஸ்காரம் செய்வோம். லக்ஷ்மீம் தக்ஷாம் சம்பூதாம் தட்சிணாம் கமலாகலாம் சர்வகர்ம சுதக்ஷஞ்சா பலதாம் சர்வகர்மணாம் விஷ்ணோஹோ சக்தி ஸ்வரூபாம் ஜ பூஜிதாம் வந்திதா சுபாம் சுத்திதாம் சுத்த ரூபாம் ச சுசீலாம் சுபதாம் பஜே. நான் வந்து அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்றது நீங்க பார்த்துருப்பேன் பூஜையோட கடைசியில. ஸ்வாஹா மந்திராங்க யுக்தாம் ஜ மந்திர சித்தி ஸ்வரூபிணீம் சித்தாந்த சித்திதாம் நிருணா கர்மணா பலதா சுபாம் பிரம்மணோ மானசீம் கன்யாம் சஸ்வல்லுஸ்தர யவ்வனாம் பூஜாம் வேபித தேவானாம் ஸ்ராத்தானாம் பலதாம் பஜே. லக்ஷ்மீ தக்ஷாம் சம்பூதாம் தட்சிணாம் கமலாகலாம் சர்வகர்மஸ்வ தக்ஷஞ்சா பலதாம் சர்வகர்மணாம் விஷ்ணோஹோ சக்தி ஸ்வரூபாம் ஜ பூஜிதாம் வந்திதா சுபாம் சுத்திதாம் சுத்த ரூபாம் ச சுசீலாம் சுபதாம் பஜே. ஓம் ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணாதேவி நமோ நமஹ. ஸ்வாகாதேவியினுடைய மந்திரம், சுதாதேவியினுடைய தியான மந்திரம், தட்சிணாதேவியினுடைய தியான மந்திரம். இந்த 3 மந்திரங்களையும் யார் ஒருவர் தினம் சொல்வார்களோ 33 கோடி தேவர்களை பூஜை பண்ணின பலனும், சப்த பிது தேவதங்களை பூஜை பண்ணின பலமும், தட்சிணா பலதன் யக்னபுருஷனுங்கிறதான சர்வ யத்னங்கள், எப்பேற்பட்டதான யத்னங்கள் சர்வவிதமான யத்னங்களும் பண்ணினதான பலன் அவங்கள் அடைந்து விடுவார்கள். அதனுடைய பரிபூர்ணமான பலனை அவர்களால் அடைய முடியும் அப்படின்னு இந்த 3 மந்திரங்களை சதா சர்வ காலத்திலையும் நாம் செய்ய வேண்டும். யத்னங்கள்ல ரொம்ப பெரிய யத்னம் என்ன அப்படின்னா ஜபயத்னம்னு சொல்றார். பகவானே சொல்லியிருக்கார் கீதையில. ஜபயத்னத்துல வந்து எனக்கு வந்து அவ்வளவு பெரிய தாத்பரியம், ஜபயத்னம் தான் இருக்கிற யத்னங்களே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றார். ஜபம் செய்வதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஞானம் உற்பத்தி ஆகும். ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா
அது சோகத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிச்சு சந்தோஷத்துல கொண்டு சேர்க்கும். இன் அதர் வேர்ட்ஸ், சோகத்துக்கோ சந்தோஷத்துக்கோ அடிமையாகாம இருக்கக்கூடியதான ஒரு நிலையை ஞானம் நமக்கு அளித்துவிடும். ஞானம் அந்த இடத்துல கொண்டு சேர்த்துடும். அப்ப துக்கம் சந்தோஷம் இரண்டையும் இல்லாம செஞ்சு பரிபூர்ணமான ஞானத்துக்கு கொண்டு விட்டுவிடும் ஞான சம்பாத்தியம். யட்னங்கள்ல மகா யட்னம். இந்த தட்சிணாதேவி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, சாலக்கிராமம் அல்லது மங்கள கும்பம் இதுல ஆவாகனம் பண்ணி ஷோடசோபச்சாரப்படி பூஜை செய்ய வேண்டும். தட்சிணாதேவிக்கு மூல மந்திரம் உண்டு. அந்த மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தட்சிணாயை ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தட்சிணாயை ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தட்சிணாயை ஸ்வாஹா. இந்த மூல மந்திரத்தை ஜெபம் செஞ்சு நாம் எவ்வளவு சிறிதான ஒரு வேலையை செஞ்சா கூட அதனுடைய பரிபூர்ணமான பலனை அடைய முடியும். அந்த தேவி அனுகிரகத்தை செய்வாள் அப்படின்னா. எந்த பூஜை புரஸ்காராதிகள் செஞ்சாலும், எந்த கல்வி நாம் கற்றுக்க புறப்பட்டாலும் எல்லாத்துக்குமே தட்சிணைங்கிறது ஒன்று உண்டு. தட்சிணை கொடுக்காம எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. தட்சிணை கொடுக்கறது ரெஸ்பெக்ட் வர. தட்சிணை எப்ப கொடுக்கணும் அப்படின்னா, பூஜை புரஸ்காராதிகள் யாகயட்னாதிகள் எல்லாம் முடிஞ்சு உடனடியாகவே கொடுக்கணும். தட்சிணைக்கு எப்ப பலன் இல்லாம போகும் அப்படின்றால், தட்சிணை கேட்டு வாங்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு கொடு, இவ்வளவு பணத்தை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினா அதை கொடுக்கறது வேஸ்டா போயிடும். அவங்க கேட்கக்கூடாது. அதே மாதிரி கொடுக்கறவா அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு தட்சிணை கொடுக்கவும் வேணும். இதுல மேக்சிமம் எப்படி சொல்லியிருக்க, ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ள தட்சிணை கொடுத்துடுறான். பூஜை யாகயட்னாதிகள்லாம் முடிச்சாச்சுன்னா ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிஷம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். காலையில 15 முகூர்த்தம், இரவு 15 முகூர்த்தம். அப்படி 30 முகூர்த்தம் ஒரு நாளைக்கு இருக்கு. ஒரு நாள் என்பது 1440 மினிட்ஸ், அதாவது 24 மணி நேரம். காலையில் 720 மினிட்டு, இரவு 720 மினிட்டு. அப்படி 15 30 முகூர்த்தங்கள் ஒரு நாளைக்கு இருக்கு. அந்த ஒரு முகூர்த்தத்துக்குள்ள இந்த தட்சிணை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் என்னாகும்? தட்சிணைக்கு இன்ட்ரெஸ்ட், கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டு போயிருக்கீங்க ஃபைனான்ஸ்ல. வட்டிக்கு மேல வட்டியாக பெருகி 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 பெரிய அமௌண்ட் ஆயிடும். அதனால சில பேருக்கு எவ்வளவு சத்கர்மா பண்ணியும் எவ்வளவு ஜபதபாதுகள்லாம் பண்ணியும் கூட அவங்களுக்கு கஷ்டகாலம் போகாதுன்னு அவ்வளவு அக்யூமுலேட்டடாக இருக்கு. மேருமலையோட சைஸுக்கு இருக்கு கடனும் அதோட வட்டியுமா சேர்த்து. இதுதான் பிரச்சனை. அதனால ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணாதேவி அப்படிங்கிறதா இந்த 3 தேவிமாராகவும் இருக்கக்கூடியவள் பராசக்தி என்பவள் ஆனதுனால அம்பாளினுடைய திருநாமத்தை பயபக்தி சத்தாபூர்வமாக மார்க்கண்டேய மகர்ஷி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரங்களை எல்லாம் உட்கொள்ள வைத்து அர்க்கல ஸ்தோத்திரத்தை உருவாக்கியிருக்கார். அதனால அர்க்கல ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்கிற நேரத்துல ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் அடைய வேண்டுமோ இந்த இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அது எல்லாத்தையுமே அடையக்கூடியதான ஒரு பாக்கியம் அவனுக்கு சேரும். அப்படி ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. இரண்டாவது ஸ்லோகம் மதுகைடப வித்ராவி விதாத்ர வரதே நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி. இனி வரப்போறதான எல்லா ஸ்லோகங்கள்லையும் மொத்தம் 25 ஸ்லோகம் இருக்குல்லவா. இன்னொரு பாடபദ്ധதி படி 23 ஸ்லோகம். எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த கடைசியில சொன்னதான ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடியது ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல மதுகைடவ வித்ராவி விதாத்ர வரதே நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி அப்படிங்கிறதான மந்திரத்தை ஸ்லோகத்துல சொல்றார். மது கைடவ வித்ராவி அப்படின்னா மது கைடவன் இவங்க தான் முதல்ல ஆரம்பிக்கிறதான பிரம்ம பிரளயத்துக்கு அப்புறம் மகாவிஷ்ணு அனந்த சயனம் பண்ணி அவர் வாட்டுக்கு யோக நித்ரையில் இருக்கார். அதுக்கப்புறமா தான் சிருஷ்டி ஆரம்பிக்க போறது, புதுசு சிருஷ்டி. இப்போ அக்கார்டிங் டு சயின்டிபிக் தியரி, மாடர்ன் சயின்ஸுடைய கண்டுபிடித்தத்திலேயே பூலோகத்துல 8 தடவை மனித ராசிகள் பரிபூர்ணமாக இல்லாம போய் இப்போ 9வது தடவை புதுசா வந்திருக்கா. அதாவது 8 தடவை பூலோகத்துல எந்த ஜீவராசிகளும் இல்லாம ஆகிவிட்டது. வெறும் ஜலம் எங்க பார்த்தாலும் ஜலப்பிரளயம். அப்ப மீன்கள் அந்த தண்ணீர் வாழக்கூடியதான இனங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். மனிதர்மாக்களை கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிடுது, போயிடுது ஃபுல்லாவே. இன்னொரு சயின்டிபிக் தியரியில நமக்கு 48 டைப் ஆஃப் டிஎன்ஏ இருந்தது. அந்த பாரதேசத்துல இப்போ 7 8 டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 42 டிஎன்ஏ சேர்ந்ததான இனங்கள் மனித ராசிகளே
எல்லாரும் இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு பெரிய வோல்கானிக் எரப்ஷன்ல வந்து அந்த தூம்ரம் வந்து பாரத தேசம் பூராவும் ஆப்கானிஸ்தான் கடந்து 49,000-50,000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதான இந்த பிளாக் சி வரைக்கும், காஸ்பியன் பிளாக் சி வரைக்கும் பரவி இங்கு இருக்கிறதான சமஸ்த ஜீவராசிகளையும் கொன்று விட்டது. அதில் கொஞ்சம் பேர் தான் பிழைத்தார்கள். அவங்களில் சேர்ந்ததான 7-8 டிஎன்ஏ டைப் தான் இப்போ இருக்கு பூலோகத்தில். டோட்டல் பூலோகத்திலேயே எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதை மாதிரி இது பிராகிருத பிரளயம், நைமித்திக பிரளயம், பிரம்ம பிரளயம், மகா பிரளயம், இப்படி பிரளயம் பலவிதமாக இருக்கு. அப்படி ஒரு பிரம்ம பிரளயத்தில் சமஸ்த ஜீவராசிகளும் ஜலத்தினால மூடப்படுகிறது. அந்த ஜலத்தில் வந்து எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வீட்டம்மா வந்து படுத்து தூங்குறதுக்கு அப்பா ஹரிஹரி சிவசிவா சொல்லி பெட்டில் வந்து படுத்துக்கிற மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சு இனி ஒன்றும் யாரை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு மகாவிஷ்ணு அனந்த சயனனாக யோக நித்திரைக்கு செல்லுகிறார். அவர் யோக நித்திரையில் போகிற நேரத்தில் ரொம்ப யுகங்களாக இது வாட்டுக்கு இருக்கும், இந்த ஜலத்திலேயே தான் இருக்க முடியும். யோக நித்திரை இன்னைக்கு இப்போ படுத்தினா நாளைக்கு உடனே தூங்கி வந்துருக்க மாட்டார், ரொம்ப நாளாகும். அது வரைக்கும் இந்த இந்த பூமி வந்து இப்படி ஜலத்திலேயே தான், ஜலத்தினால சுட்டப்பட்டு இருக்கும். எந்த விதமான ஜீவராசிகள் இருக்காது, பிரபஞ்சம் இருக்காது. பிரபஞ்சம் இருந்தால் தானே ஜீவாணுக்கள் உருவாகும், ஜீவனங்கள் இருந்தால் தானே உடம்பு இருக்கும். அப்படி எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று பந்திக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா ஒரு நிலை. அப்படி பிரம்ம பிரளயம் முடிஞ்சு மகாவிஷ்ணு அனந்த சயனமாக யோக நித்ரையில் வாழ்கிற காலத்தில் அவருடைய கர்ணங்கள் இருந்து கர்ணமலம்னு பேர், காதிலிருந்து சளி, கர்ணமலம் 2 உருவாகிறது. ஒன்று வலது காதிலிருந்து இன்னொன்று இடது காதிலிருந்து. இந்த 2 கர்ணமலங்கள் அவருடைய உடம்பிலிருந்து கீழே ஜலத்தில் ஸ்பர்சமானதும் உடனடியாகவே அவங்களுக்கு உருவம் வந்து விடுது. அந்த உருவம் வந்தவர்கள் அரக்க குணத்தோட பிறந்தார்கள். ஒன்றாவது அழுக்கு, கர்ணமலத்தினுடைய அழுக்கு. பிரகிருதி தான் இதையெல்லாம் உற்பத்தி செய்கிறது. பிரகிருதி உற்பத்தி செஞ்ச பிறகுதான் அதை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார், விஷ்ணு பரிபாலனம் செய்கிறார், ருத்ரன் அழிக்கிறார் அப்படின்னு எல்லாம் அப்புறமா வர்றது கதை. ஆகவே இந்த 2 பேர்களுக்கும் அசுர குணம், அரக்க குணம் பிறவியிலிருந்தே உருவாகிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒரு ஜென்மாவில் இவங்க வந்து சத்விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கா. அதனால்தான் பகவான் விஷ்ணுவனுடைய கர்ணத்துக்குள்ள மலமாகி இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதையும் நினைச்சு பார்த்துக்கணும். இப்போ எத்தனையோ அங்கெங்கெல்லாம் நாய்கள் ஓடிட்டு இருக்கு ரோடில் எல்லாம். சில நாய்கள்லாம் வந்து பெரிய பெரிய குடும்பத்திற்கவாடு செலிபிரிட்டிஸ் வீட்டில் அதே மாதிரி விலைமதிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான காரில் சொபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சில நாய்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது. எல்லா நாய்க்கும் வந்து யோகம் இல்லை. அதுபோல் ஏதாவது ஒரு ஜென்மாவில் நம்ம புண்ணியம் பண்ணினா கூட அந்த புண்ணியம் ஒரு நாளைக்கும் வேஸ்டாக போகாது. அந்த புண்ணியத்தினுடைய சுகானுபவங்களை ஏதாவது ஒரு ஜென்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெச்சூரிட்டி. அப்படி கர்ணமலத்திலேருந்து உருவானதான இந்த மது கைடபன் அப்படிங்கிறதான 2 அரக்கர்களை பராசக்தி அவர்களை சம்ஹாரம் செய்கிறாள். சக்தி விஷ்ணு ரூபம் வழியாக சம்ஹாரத்தை செய்கிறார். மகாவிஷ்ணு தனியாக மது கைடவர்களை சம்ஹாரம் செய்ய முடியாது. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, சொந்தம் புத்திரர்களை முதலாக அவருடைய யுத்தத்தில் தந்தையானவரே 2 தன்னுடைய புத்திரர்களையும் வதம் செய்ய வேண்டியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை விட ஒரு பெரிய தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியுமா வாழ்க்கையில்? உலகத்தில் பிரகிருதி என்ன வேணா செய்யும். மூலப்பிரகிருதிங்கிறதான சக்தி இருக்காளே, யாருடைய சொல்படிக்கும் இல்லை, பரம சுதந்திரையானவள். எந்த தெய்வத்தை வேணாலும், எந்த அரக்கனை வேணுமானாலும், யாரை வேணாலும், என்ன வேணா செய்யறதுக்குள்ளதான சக்தி இருக்கக்கூடியவள் பகவான். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையதேகிரும் எத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற அர்த்தம் படி ஒன்னுக்கு உதவாத ஆளுகளை போலும் என்ன வேணா ஆக்க முடியும் பகவானால. அதுதான் இறைவனுடைய சக்தி. அந்த சக்திகளுக்கு எல்லாம் மேலானவள் மூலப்பிரகிருதிங்கிறதான மாயாஸ்வரூபிணி. அப்படி மது கைடவன் 2 பேர்களையும் நாசம் செய்தவள். அதன் பிறகு அப்படி அவர்களை நான் சம்ஹாரம் செய்கிறேன் என்று பிரம்மதேவனுக்கு வரம் கொடுத்தாள். விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மன். பிரம்மதேவனுக்கு வரம் கொடுத்ததான தேவி, உனக்கு நான் நமஸ்காரத்தை செய்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த நமஸ்காரத்தினுடைய பலன் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து சௌந்தர்யா அழகு தேவை, விஜயம் தேவை, யசஸ் தேவை. அதுதான் கியாதி. யசஸ் தேவை. இதை நீ தாராளமாக கொடுக்க வேண்டும். இதுக்கு அப்புறமா இன்னொன்று கூட செய்யணும். என்னுடைய சத்துருக்களை, என்னுடைய பகைவர்களை எல்லாரையும் நீ அழிக்க வேண்டும். ஒருத்தரும் எனக்கு பகைவர் இருக்கக்கூடாது. பகைமை 2 விதமாக இருக்கு. அந்தர்முகமான பகைமை, பகிரமுகமான பகை. பகிரமுகமான பகை என்பவர்கள் வந்து
நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளோட போட்டி போடுறது, நம்மளை அழிக்க முயற்சி பண்றது, நம்மளை தாக்குறது, இதெல்லாம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடியதான பகை. உள்ளே இருக்கக்கூடியதான பகை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதான 6 பகை வீரர்கள். யாராலையும் உங்களை வெல்ல முடியாது. அப்பேற்பட்டதான சக்தி இந்த 6 பகையாளிகளுக்கு. அப்ப நமக்கு உள்ளேயும் பகை இருக்கு, வெளியும் பகை இருக்கு. இதுதான் இருக்கிறதான மகத்துவம். அப்போ 2 விதமாக நம்ம இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு, லௌகிகமாக இருக்கிறதான ஒரு பக்தன் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார், எனக்கு வந்து ரூபம் தேகி, உருவத்தை கொடு. இதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு லௌகிக அர்த்தம், இன்னொன்னு ஆன்மீக அர்த்தம். முதல் லௌகிக அர்த்தம் தெரிஞ்சுப்போம். ஒண்ணு வந்து எனக்கு ரூபம் தேகி, தேகி எப்படின்னா எனக்கு கொடு. எனக்கு கொடுக்கணும், ரூபத்தை கொடுக்கணும். நல்ல அழகு, ஆணுக்கு ஆணுடைய அழகு, பெண்ணுக்கு பெண்ணினுடைய அழகு. 32 லட்சணங்கள் இருக்கக்கூடியதான உடம்புக்கு பேர் தான் அழகு. தேவையான அளவுக்கு நீளம், வண்ணம், மேன்மை, அதாவது வர்ணம், உன்னதமான நாசிகை, நல்ல சுக்ரீவனை போலதான கழுத்து, ஜெயவிஜயா போல இருக்கக்கூடியதான மாரிடம், இப்படி 32 லட்சணங்கள் சொல்றா அழகுக்கு. முருகனுக்கு அழகன் என்றதான ஒரு பெயர் உண்டு. சர்வ லட்சணங்களும் இருக்கக்கூடியவர் முருகன். அதுபோல நமக்கு அழகு வந்து உள்ள ஒரு அழகு, வெளியே ஒரு அழகு இருக்கு. முதல்ல வெளியே இருக்கக்கூடிய அழகுதான் லௌகிகமான அழகு. அந்த லௌகிகமான அழகு இப்போ கை எப்படி இருக்கணுமா, நம்ம நிற்கிற நேரத்தில் கை அப்படி இறக்கி போட்டோம்னா அது தொட வரைக்கும் இடிக்கணும். நீளமா இருக்கிறதான கரங்களாக இருக்க வேண்டும். பாதி பேருக்கு இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும், பாதி பேருக்கு அதை விட சின்னதாக இருக்கும், குட்டையா இருக்கும். இதெல்லாம் பார்க்கல நமக்கு மனித ஜாதியில. தொட வரைக்கும் இருக்கக்கூடியதான கரங்கள். ராமருக்கு அப்படி இருக்கு. வெங்கடாஜலபதியோட மூர்த்தி விக்கிரகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு தொட வரைக்கும் இருக்கும் அந்த கையினுடைய நீளம். மகாவிஷ்ணு எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்ட். இப்படி சமுத்திர லட்சணத்துல நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் லட்சணம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் லட்சணம் சொல்லியிருக்கு. கண்ணு எவ்வளவு பெருசாக இருக்கணும், எப்பேற்பட்ட கண்ணாக இருக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தா நமக்கு டைம் போயிட்டு இருக்கும். ஆகவே நல்ல ரூபம் தேவை. இந்த ரூபம் வந்து இந்த ரூபம் நமக்கும் இஷ்டமாகணும், நம்மளை பார்க்கிறவர்களுக்கும் இஷ்டமாக இருக்க வேண்டும். இதுதான் இருக்கிறதான பியூட்டி. இப்போ ரூபம் இருக்கக்கூடியவா வந்து நிறைய இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கிறதான ஜாதகங்கள்ல நல்ல ரூபம் இருக்கும். ரூபம் என்றால் பரமாத்மாங்கிறதா அர்த்தம் உண்டு ஆன்மீகத்துல, அது தெரிஞ்சுப்போ செப்பரேட்டா. அப்ப இப்போ நமக்கு ரூபம் தேவை. அதுக்கு அடுத்ததாக ஜெயம், எல்லாத்துலயும் வெற்றி தேவை. நமக்கு ஜெயத்தை பத்தி ஜெயந்தியில படிச்சுட்டோம். எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி தேவை. எஸ்எஸ் தேவை. எஸ்எஸ் அப்படின்ற அழிவில்லாத கீர்த்தி, அழிவில்லாத ஜாதி. எத்தனை அதாவது ஒரு மனிதருக்கு சாதாரணமாக 7 ஜென்மா, 7 தலைமுறை. நமக்கு 3 பேர் மேலே, நமக்கு 3 பேர் கீழே, அப்படி 7 தலைமுறை. 7 தலைமுறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200-250 வருஷம் கணக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு மேலே யாருக்கும் கியாதிவாதி எல்லாம் நிற்காது. ஆனால் நாம இப்போ வந்து புராண கதைகளில் படிச்சுன்னு வரக்கூடியதான, வேதத்தில் படிச்சுன்னு வரக்கூடியதான பல மகான்களுடைய கதைகள் யுக யுகங்களாக இருக்கிறது அவங்களுடைய கியாதி. இப்போ அகஸ்திய மகர்ஷி எடுத்து பார்த்தோம்னா 5 யுகம் அவருக்கு ஆயுசு. 5 யுகம் வாழ்வார் இதே இந்த உடம்பை வச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த உடம்பை வந்து டிமெட்டீரியலைஸ் பண்ணிட்டு சூக்ஷ்ம ரூபத்தில் இருப்பார். திரும்பியும் தேவைப்பட நேரத்தில் திரும்பியும் வருவார். அதுபோலவே வியாசர் வந்து 28 வியாசர் வந்து போயாச்சு. நம்ம லாஸ்டா பார்த்த வியாசர் வந்து 28வது வியாசர். அவரு தான் துவாபர யுகத்தினுடைய கடைசியில பிறந்து இந்த வேதங்கள் எல்லாம் திரட்டி அதுக்கு வந்து 4 பாகங்களாக பிரிச்சு வேதவியாசனுங்கிறதான பேர்ல மகாவிஷ்ணுடைய உருவந்தார். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வைப்ரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. மகாவிஷ்ணுடைய அவதார ஸ்வரூபமாகத்தான் வியாசர் இருக்கார். அந்த வியாசருக்கு தான் சர்வம் ஞானமும் இருக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் நாம் எல்லாத்தையும் ஜெயிச்சா மட்டும் போராது, எஸ்எஸ் பல யுக யுகங்களாக இருக்க வேண்டும். நல்லவங்களால் நல்ல ரீதியிலையும் எஸ்எஸ் இருக்கும், கெட்ட ரீதியிலையும் எஸ்எஸ் இருக்கும். ஆனா அது இல்லாம சொல்லாம இருக்க முடியாது. இப்போ முருகப்பெருமானுடைய கந்தபுராணத்தை எடுத்து பேசினோமானா சூரபத்மனை பத்தியும் சிம்மமுகாசனை பத்தியும் தாரகாசனை பத்தியும் சொல்லாம இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ராமாயணம் எடுத்தோமானா
ராவணனுடைய பெயரை சொல்லாம ராமாயணமே சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்ல போன அகஸ்தியர் ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் செய்கிறார். அந்த ஆதித்ய ஹிருதயத்தில் ராமனோட நாமோட அதிகமாக வருது ராவணனுடைய நாமம், ராவணனுடைய பேர். அதுபோல கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அவதாரத்தில் கம்சனுடைய பெயரை சொல்லாமலோ அல்லது 10-12 ரொம்ப பெரிய அரக்கர்களுடைய பெயரை சொல்லாமலோ அந்த பாகவதத்தை சொல்லி முடிக்கவே முடியாது. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கிறது முடியறது அப்படின்னா, கியாதி அல்லது யசஸ் கீர்த்தி என்பது சில பேருக்கு நல்ல மார்க்கத்தில் இருக்கும், சில பேருக்கு கெட்ட மார்க்கத்தில் இருக்கும். இருந்தா கூட அவங்களுடைய அந்த கீர்த்தி, அந்த யசஸ் யுக யுகங்களாக வாழ்ந்து வருகிறது. மரணமில்லாத ஒரு நிலை அந்த நாமத்துக்கு ஏற்படுகிறது. தசரத மகாராஜாவை சொல்லாமல் இருக்க முடியுமா? முஜுகுந்த சக்கரவர்த்தி சொல்லாமல் இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட கதைகள் சொன்னாலும் இதெல்லாம் இருக்கிறதான மகத்துவம். ஆகவே நமக்கு நல்ல யசஸ் தேவை. யசஸ் இருந்தால் மட்டும்தான் நல்ல என்கரேஜ்மெண்ட் இருக்கும். நாம் செய்யக்கூடியதான ஒரு விஷயங்களை பல பேர் பாராட்டுகிறாள் என்றால் நம்மளுடைய யசஸ் உலகம் பூராவும் பறந்துவிடும். அதனால 2 விஷயங்கள் உண்டு இதில். ஒன்று வைகுண்டம், கோலோகம், மணித்வீபம், சிவலோகம், தேவலோகம், இந்த லோகங்களுக்கு எல்லாம் போகும் நம்ம பேர். பூலோகத்தில் இந்த மாதிரி ஒருவர் இல்லைன்னா ஒருத்தி இன்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு. ஓ அப்படியாது, சரி பார்த்துருவோம். அப்போ அங்கே நியூஸ் போக வேண்டுமானால் இங்கே அவ்வளோ பெரிய யசஸ்வியாக இருக்க வேண்டும். நல்ல யசஸ் தான தர்மத்திலேருந்து கிடைக்குமா? கர்ணனை பகவான் தேடி வந்தார், கர்ணன் பகவானை தேடி போகலை. நல்ல கீர்த்தி யசஸ் இது சத்கர்மா வழியாக செஞ்சு கிடைக்குமானால் யுக யுகங்களாக அது நிற்கும், நிலை நிற்கும். அப்பேற்பட்டதான யசஸ் எனக்கு தருவாயாக. இதை தவிர்த்து என்னுடைய சத்ருக்களை பூராவும் நீ நாசம் செஞ்சு விடு. சத்ருக்கள் இருக்கவே கூடாது. ருக்வேதத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேலே ருக்கு படிச்சுட்டேன். அதில் ஒரு 60-70% என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, சத்ருக்களை நாசம் பண்ணு. நீ அந்த உருவத்தில் வா, இந்த உருவத்தில் வா, இப்படி வாழ ஜெயம் பண்ணு, அப்படி கொல்லணும், இப்படி கொல்லணும். இதே தான் கொடுத்துட்டு இருக்கு டைரக்ஷன். சில டைமில் எல்லாம் பார்க்கறது தோணும், இந்த உலகமே யுத்தத்துக்காக சிருஷ்டி பண்ணிடுதா அப்படின்னு தோணும். இந்த பிரகிருதி அப்படிதான். பிரகிருதி இஸ் அண்டர் ப்ரெஷர். சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலிருந்தே வந்ததான எப்போ இருக்கா நல்ல ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய ஆப்போசிட்ல இருக்கும் என்னோட கெடுதல். இது உலகத்தில் நியதி. அப்போ நல்லது கம்மியாச்சு அப்படின்னா கெடுதல் அதிகமாக போயிடும், கெடுதல் கம்மியாச்சு அப்படின்னா நல்லது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதை யுகங்களில் வரக்கூடியதான வித்தியாசங்கள். ஒரு துலாசில் ஒரு பக்கம் வெயிட் வச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் அதுக்கு ஈடாக இன்னொரு பொருளை வைக்கணும் அப்படின்னா அந்த பொருள் கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது கீழே தான் இருந்துட்டு இருக்கும். அது சரிசமமான அளவுக்கு வச்சா மட்டும்தான் சரிசமமாக இருக்கும் அது அல்லவா? இது உலக நியமம். இப்போ தெய்வீகமான விஷயத்துல திங்க் பண்ணி பார்ப்போம். ஆன்மீக முறையில ஒருவேளை ஏதாவது ஒரு பக்தன் இந்த அர்க்கல ஸ்தோத்திரம் ஜபம் செய்கிற நேரத்துல பகவத் பிரீத்தியர்த்தம், பராசக்தியினுடைய பிரீதிக்காக நான் ஜபம் செய்கிறேன், அதனால அதுலேருந்து இந்த ஜபத்திலேருந்து வரக்கூடியதான பலன் என்ன அப்படின்னா ரூபம், தேகம், ஜெயம், யசஸ், அப்புறமா திஷோஜகி. திஷோஜகி அப்படின்னா அரக்கர், அதாவது சத்துருக்களை நாசம் செய்யக்கூடியதான நிலை. இதெல்லாம் அம்பாளுக்காகவே இருக்கட்டும். அம்பாளுக்கு தான் நல்ல உருவம் வேணும். அம்பாள் தான் எல்லா விஷயத்திலையும் எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் வேண்டும். அம்பாளுடைய யசஸ் தான் யுக யுகங்களாக இருக்க வேண்டும். அம்பாளுக்கு தான் எல்லா சத்துருக்களிலிருந்தும் நாசம் பண்ணக்கூடியதான சக்தி திறமையும் இருக்க வேண்டும். இப்படி எல்லாமே இறைவனுக்காக இருக்கிறதெல்லாம் என்னுடையதுதான், நான் இறைவனுடையது. எப்படி தெரியுமா? குழந்தைகள் என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டா, பாட்டி இவங்களுடைய சொத்தெல்லாம் குழந்தைகளுக்கு. ஆனா குழந்தைகளோ இந்த அத்தனை பேருடைய சொத்து. அத மாதிரி இறைவன்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற மாதிரி என்ன, நாம இறைவனுடைய சொத்து, நாம இறைவன்கிட்ட இருக்கோம். இதுதான் நல்ல உத்தமமான பாவனை. அப்படி பார்க்குற நேரத்தில் பராசக்தியினுடைய பிரீதிக்காக மட்டுமே கிடைக்கக்கூடியதான கீர்த்தி. நான் இந்த ஜபம் செஞ்சதுனால, இவ்வளோ பெரிய யத்னம் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் தேவையில்லையம்மா. உன்னுடைய திருநாமம் உலகம் பூராவும் பிரச்சாரமாக வேண்டும், உன்னுடைய திருநாமத்தினுடைய மகாத்மத்தை உலக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டும், அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்ல பயன் கிடைக்க வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டியதான ஒரு விண்ணப்பம். இது நல்ல ஒரு சப்மிசிவ் வே ஆஃப் சப்ளிகேஷன், பகவான் கிட்ட சொல்றது.
எல்லாமே இறைவனுடைய பிரீதிக்காகவும் அப்படின்னு சொல்லி இப்போ லலிதா சகஸ்ரநாம ஜபம் பண்ற நேரத்தில் லலிதா மகா திருவசுந்தரி பிரீத்தியர்த்தம் லலிதா சகஸ்ரநாம ஜபம் கரிஷே, பூஜை கரிஷே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதுபோல பகவத் பிரீத்தியர்த்தமாகவும் இந்த ஸ்லோகத்தை ஜபிச்சுக்கலாம், இல்லை நம்மளுடைய லௌகிகமான முறையிலும் ஜபிச்சுக்கலாம். இனிமே ஆன்மீக வழியில ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் வழியாகத்தான் அந்த ஆத்ம தத்துவத்தை உணர முடிகிறது. அப்ப அந்த மார்க்கத்துல பார்க்க போனோம்னா மானசீகமான அழகுதான். அழகு ரெண்டு விதமாக நம்ம பார்ப்போம். வெளியே இருக்கக்கூடியதான் அழகு, உள்ள இருக்கக்கூடியதான் அழகு. வெளியில் இருக்கக்கூடியதான் அழகு என்ன அப்படின்னா, நல்ல சமன்விதமான அங்கங்கள், கண்விழிகளாகட்டும், மூக்காகட்டும், உதடுகளாகட்டும், கரங்களாகட்டும், வயறு, தொடைகள், கால்கள், எல்லா அங்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன்விதமாக இருந்து நல்ல வர்ணத்தோட பளபளப்பான அழகாக இருக்கிறது ஒரு உருவம். இது வெளியில் இருக்கக்கூடியதான் அழகு. உள்ளே இருக்கக்கூடியதான் அழகு என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிறதுக்கு யாருக்கு அழகு கிடைக்கும்னா மனசுக்கு தான் உள்ளே இருக்கிற அழகு வரும். உடம்புல வெளியில் இருக்கிறதான அழகுனால உடம்பு வழியாக நாம் வெளியில் இருக்கக்கூடியதான் எல்லா ஜீவராசிகளையும் நாம் எப்படி ஆகர்ஷணம் பண்ணிக்கிறோமோ நம்முடைய அழகுனால, அதுபோல உடம்புக்குள்ள யாருக்கு அழகு அப்படின்னா மனசுக்கு தானாம் அழகு. இல்லை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத ரொம்ப பலம் அதிகமாக இருக்கக்கூடிய யாரு அப்படின்னா மனசு. அப்ப அந்த மனசுக்கு மானசீகமான சௌந்தர்யம், மனசினுடைய அழகு என்ன அப்படின்னா வினயம். வினயம் அப்படின்னா நல்ல, அதுதான் விநாயகர்னு பேரு. பவ்யத்துவம், தாழ்மை, இதுதான் வினயத்தினுடைய மகத்துவம். அதனால்தான் மகாகணபதிக்கு விநாயகர்னு பேர் வந்தது. ரொம்ப தாழ்மையான, சக்தியினுடைய சொல்படிக்கு, தாய் தந்தைகளுடைய சொல்படிக்கு வாழக்கூடியதான், பக்தர்களுடைய சொல்படிக்கு கூட வாழக்கூடியவரா மகாகணபதி. அதனால விநாயகர் என்றதான பேர் வந்தது. அப்படி மனசுக்கு அழகு எது அப்படின்னா வினயம். வினயம் இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் உலகத்துல கிடைக்கும். வினயம் இல்லாம போனவனுக்கு பாத்திரத்தை கமுத்தி வச்சு அதுக்கு மேல தண்ணி விட்டு ரொப்பரா மாதிரி இருந்தார். மனசினுடைய வினயத்துக்கு பேரு தான் ரூபம். இந்த ரூபம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம தெரிஞ்சிருந்த மாதிரி அகம் புறம், அதாவது லௌகிகம் தெய்வீகம் என்றதான பேரில் தெரியப்படுகிறது. ரூபம் என்றால் பரமாத்மா அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. உலகத்துல உருவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி பரமாத்மாவுக்கு ஒருக்கவருக்கு மட்டும்தான் நிரந்தரமான உருவம் இருக்கு. நம்மளுடைய உருவம் எல்லாம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய ஆயுசுக்கு ஏற்ற அளவுக்கு இருந்து போயிடும். 120 130 வயசு வரல இருக்க முடியும், மேக்சிமம் போயிடும். அந்த உருவம் அப்பிரத்யட்சமாகிவிடும். அதே மாதிரி விலங்குகளுக்கெல்லாம், செடி கொடி மரங்களுக்கு எல்லாருக்குமே இப்படிதான். ரூபம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்காது, அது அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத உருவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பரமாத்மாவான சதாசிவ பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த பராசக்திக்கு. அதனால உருவம் என்ற பொருளுக்குங்க அர்த்தம், எனக்கு ரூபம் தேகி அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அர்த்தம், நான் ஜீவாத்மாவான நான் பரமாத்மஸ்வரூபமாக வேண்டும். புரியுறதா? இது ஆன்மீக அர்த்தம். இதுல பௌதிக அர்த்தத்துல நல்ல அழகக்கூடிய எனக்கு உடம்புக்கு என்னை பார்த்தா எல்லாரும் அட்ராக்டிவாக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாரும் ஓ இவ்வளோ அழகா, இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூக்கல் கை வச்சிருக்கான்னு சொல்லுவாரு, அது மாதிரி இருக்கணும். யாரு பார்த்தாலும் என்ன திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கக்கூடியதான உடம்பு, அது வெளியில் இருக்கிற அழகு. உள்ள இருக்கிற அழகு பக்குவமான வினயமான மனசு. அந்த பக்குவப்பட்ட வினயமான மனசு இருந்தா அந்த மனம் வழியாக ஜீவாத்மாவை உணர்ந்து இந்த ஜீவாத்மா பரமாத்ம சத்தியத்தை உணர்கிறது. அப்ப கிடைக்கக்கூடியதான் உருவத்துக்கு பேர் தான் பரமாத்ம உருவம். அதைத்தான் இங்க சொல்லி வருது, உருவம் என்றால் பரமாத்மா. அடுத்ததாக இந்திரிய ஜெயம், இதுவும் இன்டர்னல் ஃபேக்டர். பலத்தில் அதிக பலம் யாருக்கு அப்படின்னா இந்திரனுக்கு. இந்திரனை எதத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படின்னா பலத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப அதிகமான சக்தி, திருடதை இருக்கக்கூடியதான சக்தி. அதனால வஜ்ராயுதத்தை அவருக்கு ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வஜ்ரம் தான் ரொம்ப அதிகம் சக்தி இருக்கக்கூடியது, டென்சிட்டி ஹையா இருக்கக்கூடியது. வைரத்தால் தான் நமக்கு பலதையும் கட் பண்ண முடியும், அவ்வளவு சக்தி வாழ்ந்தது. மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான இந்திரியம், ஆண்களுக்கு இது விந்துன்னு சொல்லுவார்கள், பெண்களுக்கு நாதம் என்று சொல்வார்கள். இந்த விந்துக்கு மணி என்றதான ஒரு பேரும் உண்டு, பராசக்தி என்றதான ஒரு பேரும் உண்டு. ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான பெரிய பலம் என்பது இதுதானா. இதை ஜெயிக்கக்கூடியதான திறமை, இதை யார் ஜெயிக்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த சிந்தாமணிங்கிறதான சாரதா தேவியை அடைய முடியும்.
சிந்தாமணி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தாத மணி சிந்தாமணி. சிந்தாத மணி எப்படி என்றால் விந்து வெளியே போகாமல் உள்வழியாக சுஷுமனை வழியாக மேலே ஏறி சிரோபத்மத்தில் இருக்கக்கூடியதான சதாசிவனோட ஐக்கியமாகி அங்க எடுக்கக்கூடியதான உருவம்தான் பரபிரம்ம உருவம், சதாசிவ சிவசக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறதான நிலையை அடைய வைக்கிறதுக்கு பெரிய கஷ்டமான ஒரு வேலை அது. அதை ஜெயிக்கிறது என்பது ஒரிஜினல் ஜெயம் என்று பேர். அதை ஜெயிக்காதவா யாருமே ஜெயர்களே கிடையாது, எல்லாம் தோல்வியை அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம்ங்கிறதான ஆன்மீக அர்த்தம். ஆகவே சக்தியிடம் கேட்கிறார் இந்த மார்க்கண்டேய மகர்ஷி, எனக்கு இந்திரியத்தை ஜெயிக்கக்கூடியதான ஜெயத்தை கொடு. அப்ப இந்திரியத்தை ஜெயித்து விட்டோமானால் சதாசிவ ஐக்கியம் அஷ்யூர்டு 100% பாசிபிள். பறைதானே, பறைங்கிறதான சக்தி தானே போய் சேர்றா. பராசக்தி என்றதான பேர்ல சிவனோட ஆமோதம் செய்யக்கூடியதான இடம் இந்த சிச்சந்திர மண்டலம் என்கிறதான சதாசிவ ஐக்கியமாக காமேஸ்வரன் காமேஸ்வரியாக இருக்கக்கூடியதான சகஸ்தார பத்மம். ஆகவே இந்த இந்திரியத்தை படிப்படிப்படியாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, விசுத்தி, ஆத்னை, சகஸ்ரார பத்மம் என்கிறதான இந்த ஷடாதாரங்கள் கடந்து 7வது இந்த சப்த சக்கரத்துல சகஸ்ரார பத்மத்துல சிவசக்தி ஐக்கியமாக வாழக்கூடியதான ஒரு சக்தியை, திறமையை எனக்கு கொடு. இதுதான் யதார்த்தமான ஜெயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பெரிய ஜெயம் என்பது இதுதான். அப்ப சிந்தாத மணிக்கு சிந்தாமணி. இந்த விந்து சிந்தலை அப்படி சிந்த வெளியே வரலை அப்படி என்றால் அது உள்ளே டிராவல் பண்ணி சகசாரபத்மம் சென்று விட்டு என்றால் அதுக்கு சிந்தாமணி என்ற பெயர். அந்த சிந்தாமணி கிரகா வாசினி அப்படின்னு பெயர் பராசக்திக்கு. சிந்திதார்த்த பிரதமான சர்வ விஷயங்களையும் பிரபஞ்சத்தில் இறைவன் என்னெல்லாம் சிந்தனை செய்வாரோ அந்த சிந்தனை எல்லாம் இந்த ஜீவாத்மா வடிவத்தில் இருக்கக்கூடியதான சாதகனுக்கு கிடைத்துவிடும். அதனால் அதுக்கு சிந்தாமணி என்றதான பேர். ஜீவாத்மாவுக்கும் மணி என்றதான ஒரு பேர் உண்டு, பராசக்திக்கும் மணி என்றதான பேர் உண்டு, பரமேஸ்வரனுக்கும் மணி என்றதான பேர் உண்டு, பரபிரம்மத்துக்கும் மணி என்றதான பேர் உண்டு. அப்படி மணிங்கிறதானத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆகவே இந்திரியத்தை ஜெயிக்கக்கூடியதான சக்தியை எனக்கு கொடு. அடுத்ததாக சதாச்சார ஜனிதமாக இருக்கக்கூடியதான க்ஷாதி, யசஸ். சதாச்சாரம், சதாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சாரம், சதாச்சாரம். சதா ஆச்சாரத்தில் இருக்கக்கூடியதுக்கு பேரு சதாச்சாரம். சதாச்சாரங்கிறது பிறந்த நாளிலிருந்து இறந்து போற வரைக்கும் கடைபிடிக்கக்கூடியதான ஆச்சார அனுஷ்டானிகளுக்கு பேரு தான் சதாச்சாரம். நித்தியம் பகவானை கூப்பிடுறது இது சதாச்சாரம். நித்தியம் ஸ்நானம் செய்கிறது சதாச்சாரம். உடம்பு தீட்டுப்படாமல் வைத்துக் கொள்வது சதாச்சாரம். துஷ்ட விசாரங்கள்ல தலைபோடாமல் இருக்கிறது சதாச்சாரம். இப்படி சதாச்சாரங்கிறது எப்பவுமே ஒழிச்சு கூட முடியாத அளவுக்கு எப்பவும் நம்ம நிரந்தரமாக நம்மளுடையே தொடர்ந்து தாரதாரையாக அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கக்கூடியதுக்கு பேர் சதாச்சாரம். ஸோ சத்கர்மங்கள் எல்லாமே சதாச்சாரத்துக்குள்ள வந்துடும். அப்படி சதாச்சாரமாக இருக்கிற ஒருவனுக்கு வரக்கூடியதான க்யாதி அல்லது யசஸ், அதை எனக்கு கொடு அப்படிங்கிறார். சுருக்கமா சொல்ல போனா மகர்ஷியாக வேண்டும். மகர்ஷியானா கூட போராது, அதுக்கு மேல் ஒரு பெரிய பரமஹம்சராக வேண்டும். ராமேஸ்வரமசரை போல அந்த சன்னியாசி பரம்பரை 8 டைப்பில் இருக்கு. அது வசந்துதான் பரமஹம்சா ஸ்வரூபம். அந்த லெவல்ல போனமானா அது க்யாதி, அதுதான் யசஸ். அடுத்ததாக மரணம் நிச்சயமாக ஏற்பட வேண்டியதான அளவுக்கு தொந்தரவுபடுத்தக்கூடியதான ஜீவராசிகளுக்கு சத்ருக்கள் என்றதான பெயர். அவர்களை நிச்சயமாக கொல்ல வேண்டும், அவங்களை ஒரு நாளைக்கும் வாழ விடக்கூடாது. சத்ருன் நாசயா மித்ரம் வசிய அவசியா, இதெல்லாம் பிரயோக மந்திரங்கள். அப்படி மரணத்துக்கு மோஸ்ட் எலிஜிபிளாக தகுதி அர்ஹதை இருக்கக்கூடியதான சத்துருக்கள் அவர்கள் யாரெல்லாம் என்றால் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இதுகளை காமாதிகள் என்றதான பேர். இப்போ காமாதிகள்னா பலவிதமான அர்த்தம் உண்டு. அதில் காமாதி இந்த பராசக்தியோட சோழசாட்சர மந்திரத்துக்கும் இதே தான் நாமம். அது காதி வித்யான்னு பேரு, இது காமாதி வித்யான்னு பேர். இது காம அவித்யா, அது காதி வித்யா. காமாதிகள் அப்படின்றா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதான இந்த 6 சத்துருக்கள் இவர்களை நிச்சயமாக நிர்தயம் நிகிரகம் செய்ய வேண்டும். இவங்களை ஒரு நாளைக்கும் வாழ விடக்கூடாது. சில சத்துருக்கள் எல்லாம் வாழ விடலாம் போட்டு பரவாயில்ல அப்படின்னு, ஆனா இவங்களுக்கு தெய்வதாசனமே காட்டக்கூடாது அப்படின்னு மார்க்கண்டேய மகர்ஷி அம்பாளை பார்த்து சொல்லுகிறார்.
இந்த ஸ்லோகத்தை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அடுத்து வரப்போறதான 19 ஸ்லோகத்திலையும். இப்போ ரூபம், ஜெயம், யசஸ் இது மூன்றும் இருந்தா இது மூன்றும் அழியறதுக்கு யாரு காரணமாக இருப்பார்கள்? இந்த சத்ருக்கள் தான் காரணமாக இருப்பார்கள். காமாதிகளான சத்ருக்கள் தான் காரணமாக இருப்பார்கள். ஆகவே அவர்களை வந்து நிச்சயமாக நிர்தயம் நீ வந்து நிகிரகம் செய்ய வேண்டும். அதுல எந்த விதமான ஒரு தயாதாட்சணத்தை காட்டாதே அப்படிங்கிறார். பகவானுக்கு வந்து தயாதாட்சணம் காட்டுறது ரொம்ப எளிதான ஒரு காரியம் அல்லவா? இறைவனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன? தயாமூர்த்தி, தயாசாகரம். அதனால மது கைடவ வித்ராவி, இப்ப இந்த மதுவும் கைடவன் இவருடைய கதைகள் ரொம்ப பிரமாதமாக உள்ள போறத படிக்கிறதுக்கு இருக்கு. பிரம்மதேவனுக்கு சக்தி எப்படி அனுகிரகத்தை கொடுத்தால் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கதை அடுத்த வார சங்கத்துல சொல்றேன் நான். மது கைடவருடைய அவதார கதைகள் இருந்து பிரம்மாவோட நடந்த போட்டி, அதன் பிறகு எப்படி தேவி அதில் இன்வால்வ் ஆகிறா, மகாவிஷ்ணு எப்படி அதை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாம். அப்படி பிரம்மதேவனுடைய ஸ்துதிக்கு அம்பாள் ரொம்ப பிரீதிப்பட்டு பிரம்மனுக்கு வந்து வரம் கொடுக்கிறாள். தைரியமாக நிச்சயமாக இருந்துக்கலாம், நான் வந்து மது கைடவர்களை வந்து நிகிரகம் செய்யறதுக்கு வழி பண்றேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா, மது கைடவர்களுக்கு பராசக்தி தான் அனுகிரகத்தை கொடுத்திருக்காள். இச்சா மரணம்ங்கிறதான ஒரு வரத்தை கொடுத்திருக்காள் தேவி. அப்ப அந்த கதை டீட்டெயில் நம்ம அப்புறமா தெரிஞ்சுப்போம். அதனால மது கைடவர்களை நாசம் செஞ்சவள் பராசக்தி. இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தேன்னா மகாவிஷ்ணு வந்து மது கைடவர்களை வந்து நிகிரகம் பண்ணார் அப்படின்னு போட்டிருப்பா. அதனுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா, என்ன காரணம் என்ன, அதுக்கு மகாவிஷ்ணுவால் எப்படி அவங்கள வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறதானதுக்கு தேவி தான் இன்வால்வ்டு, மூல பிரகிருதியான பராசக்தி. விதாத்ர வரதே, விதாதா அப்படிங்கிறவர் பிரம்மதேவர். அவருக்கு அம்பாள் வரம் கொடுத்தாள். அதனால பிரம்மாவுக்கு வரத்தை தானம் செஞ்சதான தேவி. நமகா, அவனுக்கு நமஸ்காரத்தை செய்கிறேன். ரூபம் தேகி, ரூபத்தை எனக்கு கொடு. ஜெயம் தேகி, ஜெயத்தை எனக்கு கொடு. யசோ தேகி, கீர்த்தியை எனக்கு கொடு. துஷகா ஜஹி, என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நீ நாசம் செய். இதை செஞ்சாலே நிச்சயமாக பரமாத்மா ஐக்கியத்துவம் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜென்மாவில் கிடைச்சிடும். அதனால்தான் மதுகைடவ நாசினியாக பிரம்மாவுக்கு வரம் கொடுத்ததான தேவி, எனக்கு வந்து நீ ஒரு நமஸ்காரத்தை செய்கிறேன், எனக்கு இந்த ரூபத்தையும் ஜெயத்தையும் கீர்த்தியும் சத்துநாசத்தையும் தந்து அனுகிரகம் செய்வாயாக. இப்ப ரூபத்துல வந்திருக்கிறதான மகத்துவம் பந்துமித்ராதிகளுக்கு, நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மோகத்தை உருவாக்கும். இனி ஒரு உருவம் சத்துருக்களுக்கு பயத்தை உருவாக்கும். நான் வந்து ஐ ரிமெம்பர் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் காளியினுடைய சரித்திரத்தை வர்ணனை செய்கிறதான ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேங்க. ஐ ரிமெம்பர் நான். அதே மாதிரி நான் என்னுடைய ஒரு பாட்டில் எழுதியிருக்கேன். திருமானாம் குன்னில் வாழும் பகவதி, திருமும்பில் ഞാനൊരു ബാലനല്ലോ, നിത്യവും സത്യവും നിൻ പാദമലർകളിൽ ഉയർന്നൊരു തത്വം ഞാൻ அறியுന്നില്ല அப்படிங்கிறத அந்த பாட்டில் எழுதியிருக்கிறேன். பக்தர்களுக்கு வந்து உன்னுடைய காளி உருவம் அவங்களுக்கு வந்து பயத்தை போக்கி சந்தோஷத்தையும் சுகத்தையும் அபயத்தையும் கொடுக்கிறது. அதே நேரம் துஷ்டர்களுக்கு உன்னுடைய இந்த உருவம் வந்து பயத்தை உருவாக்குறது. காளியினுடைய உருவம் சத்துருக்களுக்கு பயத்தை உருவாக்குறது, பக்தர்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது. இதுதான் அந்த வித்தியாசம். அதைத்தான் இந்த சொல்லி வராருங்க. பந்துக்களுக்கு வந்து மோகத்தையும் சத்துருக்களுக்கு வந்து பயத்தையும் உருவாக்கக்கூடியதான ஆகிருதி, அதுக்கு பேர் தான் சௌந்தர்யம். அப்போ யதார்த்தமான அழகு என்பதுக்கு என்ன அர்த்தம்? நல்லவங்களுக்கெல்லாம் நம்மளை பார்க்குற நேரத்தில் ஒரு கவர்ச்சி தோணவும், நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு பயம் தோணவும் வேணும். இதுதான் இந்த உருவத்திலேருந்து கிடைக்கக்கூடியதான அட்வான்டேஜஸ். இந்த மாதிரி ஒரு உருவத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறார் தேவிகிட்ட. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கார். ஒவ்வொரு பக்தர்களும் அனுபவிக்கக்கூடியதான நடைமுறையில் என்னெல்லாம் அவர்கள் சந்திப்பார்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கண்டேய மகர்ஷி சொல்லியிருக்கார். மார்க்கண்டேய மகர்ஷி எல்லாத்தையும் ஜெயிச்சு மேலே போனவர். அவருக்கு இது ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சக்தி கிட்ட அவர் இந்த விருப்பத்தை போட்டு கேட்கிறார். எதுக்கு அப்படின்னா, பக்த ஜனங்கள் இதை படித்து அவங்க ஒவ்வொருத்தரும் மார்க்கண்டேய மகர்ஷியை மாதிரி ஆயிக்கணும். அதாவது எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த தேவி பாகவதம், தேவி மகாத்மியம், பகவதி சேவை அப்படிங்கிற பூஜைகள் எல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு தடவை ஜபிக்கிற நேரத்தில் நமஸ்காரத்தை செய்வார்கள். இந்த ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசஸ் தேஹி, திஷோ ஜஹி,
ஓம் காளிகா பரமேஸ்வர்ஜே நமோ நமஹ நமஸ்காரத்தை செய்வார்கள். ஓம் சண்டிகா பரமேஸ்வர்ஜே நமோ நமஹ நமஸ்காரத்தை செய்வார்கள். இப்படி 25 நமஸ்காரத்தை செய்வார்கள். இந்த மந்திரத்தை சொல்லி 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 ஒருத்தர் படிப்பார். அந்த பூஜையில வந்திருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு முன்னாடி நமஸ்காரத்தை செய்வார்கள். இந்த யாதேவி சர்வபூதேஷு ஞான ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹ இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ற மாதிரி மதுகைடவ வித்யாவி விதாத்ரு வரதா நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி நமஸ்காரம். திருப்பி அடுத்த ஸ்லோகத்துக்கு மகிஷாசுரனுடைய ஸ்லோகம் தான் அடுத்து. அதாவது மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி வரதே நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி நமஸ்காரம். இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல நமஸ்காரத்தை 20 நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா என்ன பலம் கிடைக்கும் தெரியுமா? உடம்புக்கு அபரிமிதமான பலம் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி ஒரு பெரிய பியூட்டிஃபுல் நமஸ்காரம். 3 நமஸ்காரம் பண்றது என்ன அர்த்தம்னா அப்படின்னா 3 தடவை பெண்டாகும் உடம்பு. 3 பார்ட்டு நம்மளோட உடம்புல இருக்கிறதான 3 பார்ட்டு பெண்டா. இந்த மாடர்ன் கொடைகள்லாம் இருக்கேன் மடக்கி சின்னதா வச்சுக்கிறதா மாதிரி, அதே மாதிரி உடம்பு 3 இடங்கள்ல பெண்டு பண்றதான ஒரு தத்துவம், பெரிய அர்த்தம் இருக்கிறதான ஒரு தத்துவம் இது. ஆகவே இந்த ரூபம் பவேத்து பிந்துரம் அந்த காந்தி, பிந்துவனுடைய மின்னுமின்னரா மாதிரி சின்னதா இருக்கிறதான காந்தி, அதாவது பக்கத்துல போக 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 பிரகாசம் அதிகமாகும், விட்டு வெளியே வர 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 பிரகாசம் சின்னதாகிட்டே இருக்கு. நட்சத்திரங்களுக்கு எல்லாம் இருக்கு பாருங்க. அது மாதிரி நட்சத்திரத்தை உற்று பார்க்குற நேரத்தில் ஆகாயத்துக்குள்ள அவங்க பெரிய ஒரு சூரியநாட்டமா தோண ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தோமானா அதுலேருந்து கண் நம்ம வந்து ரீஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே சின்னதாகிட்டே வரும். கான்ட்ராஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி. இது பரமாத்மாவை நாம ரொம்ப நெருங்கி பார்க்குற நேரத்தில் பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து விட்டு விலகி 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 வந்து 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 அப்படின்னா ரொம்ப மைல்டா தெரியும். இப்போ நக்ன நேத்திரத்தால சனீஸ்வரனை சனி கிரகத்தை ஆகாசத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு லைட் ப்ளூ கலர் டிமாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சந்திரன் அவ்வளோ பெருசாக இருக்கும், சூரியன் அவ்வளோ பெருசாக இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் அவ்வளோ பெருசாக இருக்கும், சுக்கிரன் அப்புறமா குரு புதன் இவாளெல்லாம் தான் பார்க்க முடியும் ஆகாயத்தில் நட்சத்திர ரூபமாக. பெருசரி வர அப்படின்னா பரமாத்மஸ்வரூபம் எந்த ஒன்றை பயன்படுத்தி கொண்டு அதனுடைய எல்லாத்தையும் அது ஜெயிக்கிறதோ, மாயையும் ஜெயிக்கிறதோ, அந்த ஜெயத்தை எனக்கு கொடுக்கணும். முன்னேற்ற காலத்தில் ஸ்லோகம் எல்லாம் ஜபம் பண்ற, உபன்யாசம் எல்லாம் பண்ற ஒரு மந்திரத்தை சொல்லுவேன் நான், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம். நாராயணம் நமஸ்கிருத்த நரம் ஜெய்வ நரோத்தமம் தேவீம் பகவதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேது ஓம் மானோபத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதா. இது நிறைய பேர் நம்ம சசங்கத்துக்காக கேட்டிருப்பா. இப்ப என்ன சொல்லி வர்றதுல கடைசியில வார்த்தை ததோஜய முதீரையேது, எந்த ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு பரமாத்மா எல்லாத்தையும் ஜெயிக்கிறதோ அந்த ஜெயசக்தியை எனக்கு தான். அப்பா பாப்பாப்பா, அதாவது பகவானே நீ ஒன்னே எங்களுக்கு கொடுத்துரும் அப்படி சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதை விட அதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்றார் மார்க்கண்டேய மகர்ஷி. பரமாத்மா எப்படி எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ரொம்ப அதிக சக்தி இருக்கக்கூடியதான மாயை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் போன்றதான பஞ்சேஸ்வர கிருத்தியங்களும் இவ்வளவு எல்லாம் மாயா தத்துவங்களையும் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்படி எல்லாம் காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடியதான சர்வத்தையும் பண்ணி அவருடைய பிளானை அவர் பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு அல்வா. எல்லா விஷயத்திலையும் பரமாத்மா ஜெயிக்கிறாரு. அந்த ஜெயத்தை இந்த ஜீவாத்மா வடிவத்தில் இருக்கிறதான என்னுடைய உடம்பை வைத்துக்கொண்டு வாடுகின்ற இந்த காலத்துல இந்த லோகத்திலேயே எனக்கு கொடுப்பாயாக. தேவியை தவிர கொடுக்க முடியாது. அதனால்தான் தேவி கிட்ட இந்த பிரார்த்தனை சொல்றார். வேற எந்த பகவானாலையும் இந்த பிரார்த்தனை பண்ணாலும் நடக்காது. தேவிக்கு ஒருவள் மூலப்பிரகிருதியான பராசக்திக்கு ஒருவளுக்கு மட்டுமே தான் இது கொடுக்கறதுக்குள்ளதான அதிகாரம் இருக்கு, சக்தியும் இருக்கு. அதுதான் இருக்கிறதான தத்துவம். ஏன்னா ரூபியதே இது ரூபகா, இந்த உருவம் எந்த உருவம் ஜெயிக்குமோ, எந்த உருவத்தினால ஜெயசக்தியை உருவாக்க முடியுமோ அந்த உருவத்தை எனக்கு கொடு. அப்ப என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கொண்ட அவசியம் கூட கிடையாது. புரியுறதா? எந்த ஒரு தத்துவத்தினால எந்த ஒரு உருவத்தினால எல்லாத்தையும் ஜெயிக்க முடிகிறதோ ததோ ஜெயமுதீரையேது, சர்வத்தையும் ஜெயிக்க முடிகிறதோ, எதத்துல சொன்னதான விஷயம் இது. அதனால அந்த பரமாத்மாங்கிறதான பரமாத்ம ஸ்வரூபம் எந்த ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அனைத்தையும் ஜெயிக்கிறதோ அதுக்கு பேர் தான் ஜெயம். அந்த ஜெயம் ஸ்ருதி ரூபமாக இறைவனுடைய சாசனதானே ஸ்ருதி ஸ்ருதி புராணம். அந்த இறைவனுடைய ஸ்ருதி புராணங்கிறதான சாசனை வழியாக இந்த ஸ்மிருதி சமூகம் யாரெல்லாம் இந்த ஸ்ருதி புராணங்களை அனுகமிக்கிறார்களோ, கொண்டாடுகிறார்களோ
அதை தலையில சிறுசா வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பரமாத்மா அப்படிங்கிறதான ஜெயத்தை நீ அனுகிரக ரூபமாக கொடுப்பாய் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த ஜெயம் தான் எனக்கு தேவை அப்படிங்கிறார். பிரமாதமா போட்டுட்டார். இனிமே பகவானுக்கு வரும்னு சொல்றதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியில் இதுல அவ்வளவு அர்த்த மகாத்மம் இருக்கக்கூடியதான திருநாமத்தை புண்ணியநாமத்தை அம்பாளுடைய அனுகிரகத்தினால் நாம கொஞ்சம் அழகாக தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த வார சத்சங்கத்துல பிரம்மதேவர் அம்பாளை பார்த்து என்ன ஸ்துதி பண்ணுறார், மதுகிடவர்களுடைய வரலாறு, அப்புறமா மகிஷாசுர மர்தினி, மகிஷாசுரனை மர்தனம் பண்ணி மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி வரதே நமஹா, அதே மாதிரி மகிஷாசுரனை நான் வதனம் செய்கிறேன் என்று விதாத்ரி அப்படிங்கிறதான இந்த பிரம்மதேவனுக்கு அம்பாள் வரம் கொடுத்தாள். அந்த வரம் கொடுத்ததான தேவி நீ எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸையும் சத்துநாசத்தையும் தா அப்படின்னு கேட்கக்கூடியதான புண்ணிய ஸ்லோகம்தான் அடுத்த வருஷத்துக்கு தெரிஞ்சுப்போம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.